தமிழக வரலாற்றில் எந்த அரச மரபினருக்கும் இல்லாத புகழை சோழர்களுக்கு தந்ததிலேயே தலையாயது கல்லணை. தமிழ்நாட்டின் நிலத்தை ஒருங்கிணைத்தது மட்டுமல்ல சோழர்களின் சாதனை, தமிழ்நாட்டை நீரால் இணைத்ததும் சோழர்களின் சாதனை. தமிழ்நாட்டின் பெரும் ஏரியான கடலூரின் வீராணம் ஏரி உலகில் மனித உழைப்பால் உருவாக்கப்பட்ட பெரும் ஏரிகளில் ஒன்று. பதினாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட வீராணம் ஏரி சோழர்கள் தமிழ்நாட்டுக்கு அளித்த பெரும் கொடைகளில் ஒன்று. சென்னையின் செம்பரம்பாக்கம் ஏரியும் சோழர்களின் கொடையே, குமரியின் பெரியகுளம் ஏரியும் சோழர்கள் கொடையே, கோவையின் சிங்காநல்லூர் ஏரியும் சோழர்கள் கொடையே, நாகையின் திருப்பூண்டி கீரன் ஏரியும் சோழர்களின் கொடையே. சோழர்கள் தமிழ்நாட்டுக்கு அளித்த உச்ச கொடை காவிரிக்கு கரை கட்டியது. கூடவே காவிரிக்கு குறுக்கே கல்லணையை கட்டியது. அதனால்தான் அப்பணியை மேற்கொண்ட கரிகாலனை 2000 ஆண்டுகள் கடந்தும் போற்றுகிறது தமிழ் சமூகம். இன்று நாம் பார்க்கும் கல்லணையானது பிற்கால ஆங்கிலேய ஆட்சியில், அதாவது 1829 பிரிட்டிஷ் பொறியாளர் சர் ஆர்தர் காட்டனால் கட்டப்பட்டது. கரிகாலன் கட்டிய கல்லணை இதன் அடித்தளத்தில் இருக்கிறது. கர்நாடகத்திலும் தமிழகத்திலுமாக எவ்வளவோ அணைகள் கட்டப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு வரும் காவிரி நீர் இன்றும் வெள்ளக்காலத்தில் வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கன அடி நீர் வேகமாக கல்லணையை கடக்கிறது என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன் எந்த தடையும் இல்லாமல் பாய்ந்த காவிரியின் வேகம் எப்படி இருந்திருக்கும்? அதன் குறுக்கே அணை கட்டுவது எப்பேற்பட்ட பணியாக இருந்திருக்கும்? இந்த 2000 ஆண்டுகளில் கல்லணையை சுற்றி ஒரு கிராமம் கல்லணை என்ற பெயரிலேயே உருவாகி இருக்கிறது. கல்லணையில் பணியாற்றுவோர் இந்த ஊரில்தான் இருக்கிறார்கள். ஆண்டுதோறும் பொங்கலுக்கு மறுநாள் கரிகாலனுக்கும் ஆர்தர் காட்டனுக்கும் பொங்கல் படைத்து நன்றி கூறுகிறார்கள் உள்ளூர் மக்கள். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் சோழர்கள் வரலாற்றை அறியும் விதமாக 2014 கரிகாலனுக்கு ஒரு சின்ன மணி மண்டபம் கட்டியிருக்கிறார் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா. மணி மண்டபத்தின் மையத்தில் யானை மீது கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறார் கரிகாலன், காவிரியின் மீது அமர்ந்திருக்கும் கல்லணையை போல. காவிரி தாயை வணங்கும் மக்கள் அவளுடைய மகன் கரிகாலன் சிலையின் காலில் விழுந்து தொழுகிறார்கள்.